அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு நம்ம எப்படி தயாராகணும்ன்றதற்கான டீடைல்டு ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுகளுக்கான நோட்டிபிகேஷனை டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்டாங்க. இந்த குரூப் 1 தேர்வு பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு லெக்சருக்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 1 அப்படின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பதவிகள், அதாவது குரூப் ஏ போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், இது மாதிரியான பெரிய பெரிய பதவிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப் 1 தேர்வு மூலியமா தான் ஆட்களை தேர்வு செய்வாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தேர்வுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டீட்டெயில்டா அந்த நோட்டிபிகேஷனை படிச்சிருங்க. அந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் சரியா ஒரு வாட்டி படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஆரம்பிங்க. ஏன் சொல்றேன்னா, நிறைய மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். இப்போதான் நீங்க ஒரு ஃப்ரெஷரா டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குரூப் 1 தேர்வுக்கான விண்ணப்பத்தையே நீங்க ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு குரூப் 1 அப்ளிகேஷனை தவறு இல்லாம ஃபில் பண்ணுங்க. உங்க நேம் அப்படின்னா 10th சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அதே பேட்டர்ன்ல நீங்க உங்க நேமை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு நடுவுல ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா கரெக்டா அந்த ஸ்பேஸை கொடுங்க. ஸ்பேஸ் இல்லாம இருக்குன்னா ஸ்பேஸ் இல்லாம உங்க நேமை கொடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் இல்லாம உங்க அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஃபைனலா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது கண்டிப்பா இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் போட்டோ ஸ்பெசிஃபிகேஷன், சிக்னேச்சர் ஸ்பெசிஃபிகேஷன், இதெல்லாம் கரெக்டா பார்த்து எந்த ஒரு எரரும் இல்லாம நீங்க உங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் பேசிக்கான இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வாட்டி நல்லா அந்த பிடிஎஃப் நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் தெளிவா படிச்சிருங்க. படிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க நீங்க ஆரம்பிங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு எப்படி படிக்கணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கிட்ட டைம் இருக்கு. ஏன்னா எக்ஸாம் என்னைக்குன்னா ஜூன் 15th தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் ஆல்மோஸ்ட் 2 மாசத்துக்கு மேலேயே டைம் இருக்கு. இந்த 2 month கரெக்டாக நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நாம படிக்கணும். நீங்கள் ஒரு 1 year ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை 6 months ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை இப்போதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆஸ்பிரண்டாக கூட நீங்கள் இருக்கலாம். எல்லாராலையும் இந்த தேர்வை கிராக் பண்ண முடியும். இல்லை சார், நான் குரூப் 4 மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே இந்த தேர்வை அட்டெண்ட் கொடுங்க. ஏன்னா இந்த வாட்டி 70 வேகன்சியை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த 70ன்றது ஒரு அதிகமான வேகன்சின்னு சொல்ல முடியாத, கம்மியான வேகன்சின்னு சொல்ல முடியாத, ஒரு மாடரேட்டான ஒரு வேகன்சி தான். ஏன்னா டெபுட்டி கலெக்டர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 28 வேகன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆவரேஜான ஒரு வேகன்சி. டோட்டலா 70 வேகன்சி அப்படின்றது ஒரு ஆவரேஜான வேகன்சி. அதனால எல்லாருமே குரூப் 4 படிக்கிறவங்களாகட்டும், குரூப் 2 படிக்கிறவங்க ஒரு கேண்டிடேட்டா கூட நீங்க இருக்கலாம், எல்லாருமே இந்த தேர்வை அட்டெண்ட் பண்ணுங்க. என்ன குரூப் 4ல நம்ம படிக்கிறதை விட எக்ஸ்ட்ராவா ஒரு 30% 50% ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இது மாறுபடும். இந்த 30 to 50% ஆஃப் த சிலபஸ் நாம எக்ஸ்ட்ரா கவர் பண்ண போறோம். அது இல்லாம மெயின்ஸ் இருக்கு. மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ன்றது தனி. சொல்ல போனா ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ் தான் ரொம்ப ஈஸி. இது தொடர்பாக நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். இதற்கு அப்புறமும் நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் பத்திலாம் நம்ம பார்க்கலாம். மெயின்ஸ் எக்ஸாம்ன்றது என்னன்னா, நம்ம புரிஞ்சு கேட்குற கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்றோமா, நம்மளோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பயந்துட்டு தான் குரூப் 1 தேர்வுக்கு யாருமே அப்ளை பண்ணாம இருப்பாங்க. நீங்க அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிடக்கூடாது. குரூப் 4 படித்தாலும் சரி, குரூப் 2 படிக்கக்கூடிய ஒரு மாணவராக நீங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குரூப் 1 தேர்வுக்கும் நீங்கள் விண்ணப்பத்தை செலுத்துங்க. இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்தில், அதாவது இந்த ஷார்ட் ஸ்பேனில் எப்படி நம்ம இந்த குரூப் 1 தேர்வுக்கு தயாராகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்புறம் சிலபஸ் கம்ப்ளீஷன், ப்ரிலிமினரி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி நாம இருக்கிற சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்கலாம். மூணாவதாக நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியம், அதான் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது எதற்கு எடுக்கிறது அப்படின்னா, நம்ம படிக்கும் போது நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை சரியான பாதையில நம்ம போறோமா, நம்மளோட ப்ராக்ரஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்கு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட், அப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட், தேர்வுக்கு ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்கு முன்னாடி மார்க் டெஸ்ட், இந்த 4யுமே நீங்க எடுத்து பார்த்துருக்கணும். மார்க் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஃபைனலா எழுத போற குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் எந்த பேட்டர்ன்ல இருக்குமோ அதே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த மார்க் டெஸ்ட். நம்ம இன்ஸ்டிடியூட் சார்பா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி நான் வீக் எண்டுக்கு டெஸ்ட் பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வீக் டேக்கு புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூலை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஷெடியூலை நல்லா
ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. அதுல இருக்கிற டேட்டு அண்ட் டெஸ்ட் பிளான் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாராளமா அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க சேரலாம். ஒன் அப்படின்னு இல்ல, எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸை செக் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரிப்பரேஷன் பிளான்ல நான் வந்து ஒரு 3 யூனிட்டை அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். அதாவது யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4. இதுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு பிகினரா படிக்க வரீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த சிலபஸோடைய லே அவுட் வந்து உங்களுக்கு தெரியணும். அதாவது சிலபஸ்ல எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். அதனால ஷார்ட்டா புதிய மாணவர்களுக்காக நான் வந்து இதை ஷார்ட்டா நான் சொல்லிக்கிறேன். யூனிட் 1 அப்படின்றது ஜெனரல் சயின்ஸ், அதாவது நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வந்து ஜெனரல் சயின்ஸ். அதுல இருந்து 10 கேள்விகள் வரும். இது இல்லாம ஒரு சில அடிப்படையான கேள்விகள், அதாவது ராட் லேர்னிங், கான்செப்சுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புரிஞ்சு படிக்கிறது, மனப்பாடம் பண்ணி படிக்கிறது. அப்புறம் ரேஷனல் திங்கிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ், அதாவது உங்க சயின்ஸ் சிலபஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 2 லைனுக்கு இருக்கக்கூடியது பேசிக்கா இருக்கக்கூடிய சயின்ஸ் ரிலேட்டடான டாபிக். அதுக்கப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின். இது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நான் தனியாவே சொல்றேன். இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நாம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இதுதான், கரண்ட் அஃபேர்ஸோட வந்து நீங்க ஜெனரல் சயின்ஸுக்கு படிச்சிருக்கணும். ரெண்டாவதா இருக்குது ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஜாகிரபியை 3ஆ பிரிப்பாங்க. அதாவது ஜியோ மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, பூமி உருவான விதத்தை பத்தி படிக்கிறது. அது கிளைமேட்டாலஜி, ஹியூமன் ஜியோகிரபி, இது மாதிரி வந்து ஜியோகிரபியை 3 பாகங்களா வந்து பிரிப்பாங்க. இந்த 3மே ரொம்ப முக்கியம். இது இல்லாம ஓஷனோகிராஃபின்னு ஒன்று இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு ஜியோகிரபியில வரும். பட் நாம அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. மெயின்ஸுக்கு தான் இந்த பிரிவுகளின் அடிப்படையில வந்து நம்ம படிப்போம். பிரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஜியோகிரபிக்கான வெயிட்டேஜ்ன்றது கம்மி தான். சயின்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின், ஜியோகிரபில இருந்து 10 கொஸ்டின். நெக்ஸ்டா நம்ம பார்க்க போறது யூனிட் 3. யூனிட் 3 தான் ஹிஸ்டரி, கல்ச்சர், இந்திய நேஷனல் மூவ்மெண்ட். இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, இது 3ஐயும் சேர்த்து இருக்கக்கூடிய தலைப்புகள்லாம் இதுல வரும். இதுல இருந்து 25 கொஸ்டின் வந்து வரப்போகுது. 25 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வரப்போகுது. இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்ற டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து. அதாவது நம்ம பார்க்க போறது இந்தியன் பாலிட்டி. இதுல இருந்து 40 கேள்விகள் வந்து வரும். யூனிட் 5 வந்து நம்ம பழைய சிலபஸ்ல யூனிட் 9 இருக்கிறது அப்படியே யூனிட் 5 இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் எக்கனாமியை சேர்த்து இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இது வந்து யூனிட் 5ல வருது. இதுல தான் அதிகமான கேள்விகள் வந்து இடம்பெற போகுது. மொத்தம் 50 கொஸ்டின் வந்து இந்த ஏரியால இருந்து வரும். லாஸ்டா யூனிட் 6, பழைய சிலபஸ்ல யூனிட் 8 இருந்தது அப்படியே யூனிட் 6 அப்படின்னு சொல்லி புதிய சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. இந்த 6 யூனிட்டையும் சேர்த்து உங்களுக்கு 175 கேள்விகள் வரப்போகுது. அது இல்லாம 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூடு. மொத்தமா வந்து நாம 200 கேள்விகளுக்கு இந்த குரூப் 1 பிரிலிமினரி தேர்வை நாம எழுத போறோம். பிரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது எந்த விதத்திலையும் நமக்கு மெரிட்டுக்கு அவங்க கன்சிடர் பண்ண போறது இல்லை. இது வந்து ஒரு கேட் பாஸ் மாதிரியான ஒரு தேர்வு தான். அதாவது நம்ம வந்து இந்த தேர்வை கிளியர் பண்ணா மட்டும்தான் நம்ம மீன்ஸ் எழுத அனுமதிக்கப்படுவோம். மெயின்ஸ்ல நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு சர்வீஸ் அலோகேஷன் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஃபில்டரிங் டெஸ்ட். அதை முதல்ல நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தேர்வுக்கான கட் ஆஃப் நிறைய பேர் கேட்குறீங்க, எவ்வளவு கட் ஆஃப் வரும் சார் குரூப் 1 பிரிலிமினரியில அப்படின்னு. கட் ஆஃப் அப்படின்றது ஒரு ஜென்ரலா ஒரு தம் ரூல் படி நாம 145 to 155 வரைக்கும் வரலாம். அதாவது கொஸ்டின் சொல்றேன், மார்க்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின் 145 to 155 கொஸ்டின் வந்து நீங்க எடுத்துருக்கீங்க, பாஸ் பண்ணி நீங்க மெயின்ஸுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒன்று தான். ஏன்னா ஒரு கட் ஆஃப் அப்படின்றது எது நிர்ணயம் பண்ணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரோடைய டிஃபிகல்ட்டி லெவல் தான். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கா, இல்ல மாடரேட்டா இருக்கா, இல்ல கஷ்டமா இருக்கா, அப்புறம் எவ்வளவு கேண்டிடேட்ஸ் இந்த தேர்வை எடுத்துக்கிறாங்க, அதாவது எவ்வளவு கேண்டிடேட்ஸ் வந்து பிரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறாங்க. இது மாதிரி ஒரு 2 முக்கியமான ஃபேக்டர் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் வந்து கட் ஆஃபை டிசைட் பண்ணும். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கட் ஆஃப்ன்றது எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து இவ்வளவுதான் கட் ஆஃப் வரும் அப்படின்றத ஓரளவு ஒரு அப்ராக்சிமேஷன் படி வந்து நம்மளால சொல்ல முடியும். முன்னாடியே வந்து கட் ஆஃப் இவ்வளவுதான் வரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு நம்மளுடைய கோல் எதுல இருக்கணும்னா சிலபஸை
கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பேன் சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு. சிலபஸ் கம்ப்ளீஷன் நம்ம கரெக்டாக பண்ணி டெஸ்ட் பேட்சஸ் நம்ம அதிகமாக எடுக்கிற பட்சத்தில் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்மளால செல்ல முடியும். இப்போ நம்ம ரெண்டாவதாக கொடுத்துருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2019 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன அந்த யூனிட் 5 யூனிட் 6 பழைய சிலபஸ் படி யூனிட் 8 யூனிட் 9 இந்த ரெண்டு யூனிட்டையும் எந்த இயர்ல டிஎன்பிஎஸ்சி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா 2019 தான் டிஎன்பிஎஸ்சி இந்த புதுசா இந்த ரெண்டு யூனிட்டையும் எடுத்துட்டு வராங்க அவங்க சிலபஸ்ல, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. அதனால 2019 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ணுங்க. அதாவது குரூப் 1னா குரூப் 1 மட்டும் இல்ல, குரூப் 1 கொஸ்டின் பேப்பர், குரூப் 2 கொஸ்டின் பேப்பர், ஈவன் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர். இது இல்லாம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்திருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்திருப்பாங்க, லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல ஒரு இயருக்கு 20 to 25 எக்ஸாம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கேள்வித்தாள்கள் மொத்தத்திலையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்கும். அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்த்துருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அடிப்படையா வச்சு ஒரு 30% கேள்விகளை நம்மளால எளிமையா அணுக முடியும். அதுக்கு தான் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் 2019 இருந்து உங்களை பார்க்க சொல்றேன். மூணாவதா நான் கொடுத்துருக்கிறது ஆப்டிடியூட். இந்த பாடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நீங்க பிரிலிமினரி எக்ஸாமை கிளியர் பண்றீங்களா பண்ணலையான்றதை எது டிசைட் பண்ணணும்னா இந்த ஆப்டிடியூட் பாடத்துல நான் கொஞ்சம் சிரமப்படுவேன், ஆப்டிடியூட் வந்து எனக்கு வராது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா டெய்லி ஒரு குறிப்பிட்ட அளவான நேரத்தை வந்து நீங்க ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் லேர்னிங்க்கு கொஞ்சம் நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா ஆப்டிடியூட் வரும். நான் ஆல்ரெடி ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க ஜஸ்ட் வந்து நீங்க டெய்லி ஒரு ½ hour to 1 hour வந்து நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணாலே போதும். ஆப்டிடியூட் பாடத்துல வரக்கூடிய அந்த 25 கேள்விகளை எளிமையா உங்களால அணுக முடியும். இதுதான் வந்து மூணாவது ரூல். இதுல நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4 டெய்லி நம்ம வந்து ஒரு 5 மணி நேரம் படிக்கிறோம், இல்ல ஒரு 8 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னா அதுல half the time, அதாவது இப்ப 8 மணி நேரம் நீங்க படிக்கிறீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து இந்த யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4 இதுல ஏதாச்சும் ஒரு யூனிட்டை வந்து நீங்க வந்து படிக்கணும். ஒரு யூனிட்டோ 2 யூனிட்டோ. பட் டெய்லி வந்து நீங்க படிக்கும் போது இதுல ஒரு யூனிட்டோ இல்ல ஒரு 2 யூனிட் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் பிளான்ல டெய்லி இருக்கணும். இது வந்து உங்களோட பிரிலிமினரிய நீங்க வந்து கெட் த்ரூ பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூனிட் 6ல இருந்து 40 கேள்விகள், யூனிட் 5ல இருந்து 50 கேள்விகள், யூனிட் 4ல இருந்து 40 கொஸ்டின். மொத்தமா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 130 கொஸ்டின் இங்கே வந்துருச்சு. இந்த 130ஓட ஆப்டிடியூட் 25 நம்ம சேர்க்கும் போது 155 கேள்விகள் வந்து நம்மளால இதுலயே வந்து எடுத்துட முடியும். 155 கேள்விகள் வந்து இந்த ஏரியால இருந்தே நமக்கு வந்துருச்சு. இது இல்லாம சயின்ஸ்ல பாடம் இருக்கு, ஜியோகிராஃபி பாடம் இருக்கு, யூனிட் 3 ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா ஒமிட் பண்ணாம ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்க. அதுல ஒரு சில டாபிக்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசீசஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேள்விகள் வந்து இடம்பெறும். அப்புறம் இப்போ ஜியோகிராஃபி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளைமேட்டாலஜி, ரிவர்ஸ், இது மாதிரி சாயில், இது மாதிரியான ஏரியாலாம் ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி அதை ரிப்பீட் ஆகிற டாபிக்கையாவது நல்லா படிச்சுங்க. யூனிட் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை நீங்க ஃபுல்லாவே படிக்கலாம். அதை மட்டுமாவது நீங்க கவர் பண்ணிக்கிங்க. சொன்ன மாதிரி நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா உங்களால பிரிலிமினரி எக்ஸாமை எளிமையா உங்களால கிராஸ் பண்ண முடியும். லாஸ்டா நான் கொடுத்துருக்கிறது வந்து டெஸ்ட் பேட்ச். இது எதுக்குன்னா நம்ம சரியான ஒரு பாத்துல தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோமா, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியுதா. அப்புறம் லாஸ்டா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான், நம்ம பிரிலிமினரி எக்ஸாம் வந்து 3 மணி நேரம் நடக்க போகுது. கொடுக்கப்பட்ட அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்மளால எல்லா கேள்விகளையும் ஆன்சர் பண்ண முடியுதா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் நீங்க பின்பற்ற பட்சத்துல குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாமை உங்களால எளிமையா கிராக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜான மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உங்களால எளிமையா செல்ல முடியும். இந்த வீடியோல நான் வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம் தொடர்பான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மேலோட்டமா வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்களை மாதிரி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.